அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் கிருஷ்ணவேணி. இப்போ இது ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயம். பஞ்சபூத தத்துவத்தில் நிலம், நீர், காற்று, அதே போல் நம்ம நிறைய விஷயம் நம்ம சொல்லுவோம். இதில் இந்த முக்தி ஸ்தலங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இந்த முக்தி ஸ்தலங்களுக்கு நம்ம போகும் பொழுது நம்மளுடைய ராசி என்ன ராசின்னு பார்த்துக்கணும். அதை நம்ம இயக்கணும். இப்போ பிறக்கக்கூடிய அமைப்பில் முக்தி படைக்கக்கூடிய, முக்தி அளிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னா, இந்த ஊரில் பிறந்தா, திருவாரூரில் பிறந்தா அவங்களுக்கு முக்தி தாங்க, மோட்சம் அப்படிம்பாங்க. அதே போல் வாழ வாழ நம்ம நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோங்க, அவங்களுக்கு முக்தி அடையக்கூடிய இடம் அப்படின்னா காஞ்சிபுரம். அதே போல் இறந்தால் அந்த இடத்துல போய் நம்ம இறக்குறோம், அந்த மண்ணில் இறக்குறோம், வாரணாசி, அதை காசி. அதனால காசியில் போயிட்டு அந்த காலகட்டத்தில் நம்ம இறக்கக்கூடிய தரிசிச்சா, அவங்கள பார்த்தாவே நமக்கு தில்லை நடராஜர் பெருமான் கோபுரமாக இருந்தால் கூட போதும். அப்படி சொல்லும் போதே முக்தி அளிக்குங்க. அந்த பெயர் நாமத்தை திரு ஆலவாய் அப்படிங்கக்கூடிய இடத்துல மதுரையில் இருக்கக்கூடிய அவரை சொல்லும் போதே, அந்த நடராஜ பெருமாளை சொல்லும் போதே நமக்கு முக்தி அளிக்கும். கேட்டாலே அவினாசி லிங்க கேட்டாலே முக்தி அளிக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. அதே போல நினைத்தால், மனசில் ஆத்மார்த்தமாக நினைக்கிறேன்னு வச்சுங்களேன், நினைக்கும் போதே முக்தி உண்டுங்க, மோட்சம் உண்டுங்க. அப்படின்னா இந்த எம்பெருமான் ஈசன் மாதிரி கொடுக்கக்கூடிய இந்த ஸ்தலங்களில் திருவண்ணாமலை. அப்போ பிறந்தால், வாழ்ந்தால், இறந்தால், அதே போல் தரிசித்தால், சொல்லும் போதே சொல்லக்கூடிய அந்த வாய் வார்த்தையிலேயே கேட்டால், நினைத்தால், ஆத்மார்த்தமான பேராற்றலோட நம்ம முக்தி அடையக்கூடிய, வீடு பேற்றை அடையக்கூடிய அமைப்பு ஈசனுக்கு மட்டும் உண்டுனா இந்த ஸ்தலத்தை நாம் போய் தரிசிக்க வேண்டும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியேன் சிவவாக்கு ஜோதிடர் கிருஷ்ணவேணி. வாழ்க வளமுடன்.